நைட் டைம் ஏன் சுடுகாட்டுக்கு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உண்மை சம்பவத்தை கேட்ட உடனே தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2015 ஒரு 10 வயசு பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் ஒரு எரிமலையை வச்சு எரிச்சிடுறாங்க அவங்க வீட்டு ஃபேமிலியே. ஸோ இது நடந்து 16 நாள் கூட ஆகலை. அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் பார்த்தீங்கன்னா 7 வயசு ஆகுது. அந்த பையன் பார்த்தீங்கன்னா நைட்டு விளையாண்டுட்டு ஒரு 7 மணி போல் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாடை கிராஸ் பண்ணுறான். கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான் விளையாடுறதுக்கு. ஸோ அந்த பையன் பொம்மை வீட்டில் எங்கேயோ மறந்து வச்சு அந்த பையன் தூங்க போயிட்டான். பட் தூங்குற பெட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை இருக்குது. அந்த பையன் ஜாலின்னு சொல்லி பொம்மையை எடுத்து விளையாட போகிறான். அந்த பொம்மையை கொடுன்னு சொல்லி ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டு கீழேருந்து கேட்குது. அந்த பையன் யாருன்னு பார்த்தா அந்த இறந்து போன பெண் குழந்தை. ஸோ அந்த பையனும் பொண்ணு பார்த்தீங்கன்னா முன்னிலேருந்து வீட்டு பக்கத்தில் விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த பையன் அந்த பொண்ணோட பொம்மை எடுத்தனால இந்த இறந்து போன பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை எடுக்க வந்திருக்கு. ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் போய் சொல்கிறான், அம்மா அந்த பொண்ணை நான் பார்த்தேன்னு சொல்லி. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருக்க கருப்பசாமி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா மந்திரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் சொல்லுவாங்க போல் நைட் டைமில் சுடுகாடுக்கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஹாரர் ஸ்டோரி பற்றி நீங்கள் நினைக்கிச்சு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதுமாதிரி ஹாரர் ஸ்டோரிக்கு நம்ம பேஜை பதிவு செஞ்சுக்கோங்க.